அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது சென்ற வார கேள்விக்கான விடை. இப்போ அந்த திரையில் அந்த ஜாதகம் வந்துருச்சு. அட்டகாசமா ஒரே வார்த்தையில் சிஏ படிக்க விரும்புகிறார், படித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த பெண் சிஏ படித்துக் கொண்டிருக்கிறார். இப்போது இந்த பெண் சிஏ படிக்க விரும்புகிறார், படித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நெற்றி பொட்டில் அடித்தார் போல வேற சாய்ஸே இல்லாமல் அப்படியே பட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பொது வீடியோலையும் சரி, பிரீமியம் வீடியோலையும் சரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஜாதகத்தில். சரி, ஏன் சிஏ படிக்கிறார் என்பதையும் விளக்கமாகவே சில பேர் சொல்லியிருக்கிறீங்க. குறிப்பாக பொது வீடியோவில் புனிதா கோபிநாத் அம்மா, புனிதா கோபிநாத் எக்ஸலண்டா அப்படியே அருமையான ஒரு விளக்கத்தை சொன்னீங்க. பிரீமியம் வீடியோவில் நிறைய பேர் விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு அருகே பிறந்திருக்கிறார். பங்குனி உத்தரத்திற்கு அருகே பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகம், பங்குனி உத்தரத்திற்கு அருகே பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகம் பௌர்ணமி சந்திரனுடைய இணைவுல புதன் நீச்சபங்கமாக இருக்கிறது. சுக்கிரனோடு இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். குருவினுடைய பார்வையில் இருக்கிறார். கன்னி கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. கன்னிக்கு அங்கே கேதுவின் தாக்கம் தான் இருக்குது, ராகுவின் தாக்கம் இல்லை. ஆக செவ்வாய் மேம்போக்காக திரையில தெரிகின்ற ஜாதகத்தில் செவ்வாய் ஸ்தான பலத்தோடு மேம்போக்காக குருவின் பார்வையில் இருப்பது போல தெரிந்தாலும் கூட புதன் 3 நிலைகளில் சுபத்துவப்படுத்தப்படுகிறார். சுக்கிரனோடு இணைவு, நீச்சபங்கம் என்கின்ற உச்சத்தை விட மேலான ஸ்தான பலம், பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, குருவினுடைய பார்வை, இத்தனை அமைப்புகளும் சேர்ந்து புதனும் கன்னியும் சுபத்துவமாக இருப்பதால் இந்த பெண் இப்பொழுது சிஏ படித்துக் கொண்டிருக்கிறார். மாணவர்கள் நிறைய பேரை பாராட்டுறேன். பிரீமியம் வீடியோல டக் நச்சுன்னு சிஏ மட்டுமே சொன்னவர்கள் ஒரு 10-15 பேர். பி சரவணன், எம்பி சுப்பராயலு, ராமலிங்கம் அங்கப்பன், சக்திவேலன், புளோரன்டைன், சேட்டு, லோகேஷ்குமார், பிரபு ஆனந்த், சேஷாத்ரி, வீராசாமி, வெங்கடேசன் கோபாலன், ஜெயச்சந்திரன் ஜேம்ஸ், குமரவேல் ஜி, ரவி, கிருஷ்ணகுமார், சோமசுந்தரம், எம்கே, டி ஜெகநாதா, கிருஷ்ணா, தணிகைவேலு, பி சண்முகம், அலமேலு கணபதி, ஆறுமுகம், ராஜவேல், அயிலவன் ஆனந்த். அயிலவன் ஆனந்த் முதல்ல வேற மாதிரி சொல்லி அப்புறம் தப்ப திருத்திக்கிறங்கயான்னு மறுபடியும் சிஏன்னு கொடுத்துருக்கிறீங்க. பாராட்டுக்கள். பொது வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் இன்ப அதிர்ச்சி. பொது வீடியோவில் எல்லாத்துக்கும் ஆட்டின் அந்த லைக் கொடுத்துருக்குறோம் பாருங்க. அதில் பாருங்க ஒரு 10 பேர், அதில் ஒரு சகோதரி புனிதா கோபிநாத் விளக்கத்தை அருமையாக, நான் இப்போ சொன்ன அதே விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆக நேயர்கள் எந்த சுபத்துவம், எந்த அமைப்பில், எந்த பாவகத்தோடு எப்படி தொடர்பு கொள்ளும் போது பளிச்சுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம். பொது வீடியோவில் தெளிவாக சொன்னவர்கள் செல்வம் டி, கே சுசீலா, சண்முக சுந்தர், எஸ்கே அசோசியேட்ஸ், ரமேஷ்குமார், கலையரசி பிரபு, எம் மதுசூதனன், பொன்குமார், சுப்பராயலு எம்பி, சசிகுமார், ஸ்ரீதர் பீஷ்மர், பார்த்திபன் டேவிட், வி.ஆர். கணேசன், பாலகிருஷ்ணன், முரளிதரன் வி, வடிவேல் பரமசிவம், புனிதா கோபிநாத், அஸ்வந்த் உச்சிதா, சவுந்தரராஜன் ஸ்ரீரங்கன், சத்யா கிரேசி, முத்துச்செல்வன் பொன்னன், கேப் ஜெமினி, நெல்லை குருஜி, எஸ் தினேஷ்குமார், 2K அஸ்ட்ரோ, தானேஸ்வரி பாலன், சுப்பிரமணி 44, நிர்மலா நந்தகுமார், பிடி கௌதமர். இந்த நேயர்கள் அட்டகாசமா சொன்னீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை விளக்க போறேன். கொஞ்சம் பொதுவாகவே பிரீமியம் வீடியோல ஒரு தனித்து தெரியக்கூடிய ஒரு ஜாதகங்களை தான் விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அப்பா அம்மாக்குள்ள உலக நியதிப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க. அந்த குழந்தை ஒரு தம்பதிகள் பிரிகிறார்கள். உலக நியதிப்படி 199% பேர்ல அம்மா கிட்ட தான் அந்த குழந்தைங்க வளருது. நானே டைவர்ஸ் ஆகும்போது டைவர்ஸ் ஆகுமான்னு பார்ப்பேன். டைவர்ஸ் ஆகுமான்னு கேட்குற கேள்விக்கு நான் குழந்தையோட ஜாதகத்தை பார்ப்பேன். நான் ஒரு வித்தியாசமான ஜோதிடர்ன்றதை நிறைய இடங்களில் மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒரு விஷயம் நடக்கிறதா என்றால் அந்த விளைவு எதை பாதிக்கிறது என்பதை பார்த்து தான் ஜோதிடத்தில் முடிவெடுக்கணும். கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா பையனுக்கு கர்மம் பண்ணுறதுக்கு, காரியம் பண்ணுறதுக்கு, கர்மம் பண்ணுறதுக்கு டைம் வந்துருச்சா பாரியான்னுவாங்க. இது ஒரு சுலப வழி, மேட்சிங் பண்றது, லாஜிக்கலாக ஒத்து போகக்கூடிய ஒரு தன்மை. இப்போ 2 பேர் டைவர்ஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு பெரியவங்க கேட்குறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. டைவர்ஸ் ஆகிடுமா, இவன் அப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான் என்கின்ற மாதிரியாக இருக்கும்போது நான் பொதுவாக என்ன சொல்லுவேன், குழந்தைங்க ஜாதகத்தை கொடுங்கன்னு. குழந்தைங்க ஜாதகத்தை ஏன் கேட்பேன் அப்படின்னு சொன்னா, தந்தையை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் அந்த குழந்தைக்கு இருக்குதான்னு பார்ப்பேன்.
அப்ப என்ன காரணம்னா நம்முடைய சட்ட ரீதியாகவே குழந்தைகள் தாய் கிட்டத்தான் இருக்கணும். குழந்தை தந்தையை விட தாய் வளர்க்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா அப்பங்கார இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு போயிடுவோம், அது வந்து ரொம்ப இதாக தெரியும். தாய் தான் அதை உயிரை கொடுத்து வளர்க்கக்கூடியவள் என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பொது நியதியாகவே தாய்கிட்டத்தான் எல்லா குழந்தைகளும் வளரும். இது 99% வச்சுக்கலாமா, அல்லது 1000ல் ஒருவர் அப்பா கிட்டையே வளர்றார். ஒரு டிவோர்ஸுக்கு ஒரு கண்டிஷனே, குழந்தைய என்கிட்ட கொடுத்துடணும், நான் தான் என் குழந்தைய வளர்ப்பேன், அதுக்கு சம்மதம்னா டிவோர்ஸ், இல்லைன்னா எனக்கு டிவோர்ஸே வேண்டாம்னு சொல்லிட்டு 100ல் ஒருவர் 1000ல் ஒருவர் என் குழந்தையை, ஆண் தந்தை என் குழந்தையை நானே வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கை குழந்தையாக இருக்கும் போதே குழந்தைகளை தானே வளர்த்து ஆளாக்கி, தாய் போய் இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த தாய் இன்னொரு இடத்துல போய் செட்டில் ஆகி பெற்ற குழந்தையை தாய் பார்க்காத நிலைமைகள் இருக்குது. அத்திப்புத்தார் போல இருக்கு. விதின்னு இருந்தா விதிவிலக்கு இருக்கும்ன்றத நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இவருக்கு 2.5 வயசு ஆகும்போது குறு திசையிலேயே இவருடைய தாய் சரியாக 2.5 வயசுல குழந்தைய ஒப்படைச்சுக்கிட்டு என்கிட்ட போயிட்டாங்க. அதற்கப்புறம் இவனையும் பார்க்கல, எங்கிட்டையும் டச்சில் இல்லை. அவங்க எங்கேயோ கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்கன்னு தெரியும், மற்றபடி அவங்க எங்க இருக்கிறாங்க ஏது இருக்கிறாங்கன்றது கூட எனக்கு கண்டிப்பாக தெரியாதுங்கன்ட்டு அவங்க அப்பா சொல்லிட்டார். ஆகவே தகப்பனுக்கும் தெரியாது, அந்த பையனுக்கும் அவங்க அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. இது வரைக்கும் அவங்க பார்க்கல. இந்த சூழ்நிலைக்கு, தாயை குழந்தை பிரிந்ததற்கு இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணங்கள், ஜோதிட காரணங்கள் என்ன? நான் அடிக்கடி சொல்லுவேன், 4ஆம் பாவகம், 4ஆம் பாவகாதிபதி சந்திரன் எல்லாருமே முழுக்க அடிபட்டு போனாங்கன்னா அம்மாவன்ற பாச அமைப்புகளே கண்டிப்பா கிடையாது. இந்த இடத்துல ஏதாவது ஒரு சுபத்துவம் குறுக்கிட்டால் பாட்டியிடம் வளர்வது, சிற்றன்னையிடம், அம்மா சித்தப்பா சித்திகிட்ட வளர்றது, இந்த மாதிரியான நிஜத்தாய் இல்லாமல் இன்னொரு தாயுடைய அந்த அன்பு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நுணுக்க சுபத்துவ பாவத்துவ நுணுக்கங்களை புரிந்து கொள்வதற்கு தான் புதனுடைய மேதமை வேண்டும். நான் உறுதியா சொல்றேன், உங்க ஜாதகத்துல புதன் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு மட்டுமே உங்களுக்கு ஜோதிடம் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அருளப்படுமே தவிர, ஜோசியரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஜோசியரா இருக்கலாம், ஆனா ஒரு ஜோதிடரை விட வாடிக்கையாளர், ஜாதகம் பார்க்க வருகின்றவர் ஜோதிட அறிவில் பெரிய ஆளா இருப்பாரு. சமீபத்திய சமூக ஊடகங்களுடைய தயவுனால இந்த ஜாதகத்துல தந்தையை பிரியாமல் தாயை பிரிந்திருக்க வேண்டிய அமைப்புகள் இங்கே என்ன? இப்போ ஒரு ஜாதகம் போடுறேன். இந்த ஜாதகத்தையும் எடுத்தெடுப்புலயே நான் கேட்டேன், என்னங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணுதான்ட்டு. இதை கொஞ்சம் எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்க, ஏமாத்திராதீங்க, எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்க. இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த கேள்விக்கான இவர் ஒரு பெண், இவர் மதுரையில் தான் பிறந்திருக்கிறார். பாருங்க, 2 ஜனவரி 2001 6:45 PM மதுரையில் பிறந்த பெண். பெண்ணுடைய ஜாதகம் வந்துருச்சு. லக்னத்தில் ராகு, 5ல் செவ்வாய், 7ல் சூரியன் புதன் கேது, 9ல் சுக்கிரன், 10ல் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரம், 12ல் குரு சனி. பிறக்கும்போது சனி திசையில 3 வருஷம் 11 மாசம் 14 நாள். இப்போ இந்த பெண்ணுக்கு கேது திசை நடந்து கொண்டிருக்கிறது. கேது திசையில இப்ப இந்த பெண்ணுக்கு ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. கேள்வி அப்புறம் சொல்றேன். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, காதல் தோல்வி அப்படிங்கிறது போன வார சப்ஜெக்ட். இந்த பெண் உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். இவருக்கும் காதல் தோல்வி ஏற்படுமானா காதல் தோல்வி ஏற்படாது. எல்லா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் காதல் தோல்வியில போவாங்களா அப்படின்னு சொன்னா, அது அந்தந்த தசாபுக்தி அமைப்புகளின் அடிப்படையில் யாரை காதலிக்கிறார் என்பதையும் அப்படி இப்படி மேட்ச் பண்ணி பார்க்க வேண்டியது. 100% உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் வரும், காதல் தோல்வி வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. மன அழுத்தம் வேறு மாதிரியான வகையில் வரும். காதலனோடு சேர்ந்து தாய் தந்தையை பிரியக்கூடிய அமைப்புகள். கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஆனால் அப்பா அம்மா ஒத்துக்கலை, அப்படி வரல இப்படி வரல, அதாவது ஏதோ ஒரு பக்கத்தில் அப்படி பண்ணிட்டோமோ இப்படி பண்ணிட்டோமோ, பெத்து வளர்த்த அப்பா அம்மாவை இந்த மாதிரி பண்ணிட்டோமோ, அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோமோ, இவரா அவரா என்கின்ற உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் வந்துரும்னு சொல்லியிருக்கிறேன். போன வீடியோவில் காதல் தோல்வின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் காதல் தோல்வி நடக்காது. கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பெண் யாரை காதலிக்கிறார்?